ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் முசி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத் பவுடர் தான். இன்றைக்கி நம்ம ஒரு குளியல் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த குளியல் பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறது, இது என்னென்ன யூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குளியல் பவுடர் சேர்க்கு ஃபஸ்ட் நமக்கு இந்த பீட்ரூட் தான் தேவை. நான் பீட்ரூட் நல்லா காய் சுரதில் சொரவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வச்சு தான் நம்ம குளியல் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் தேவை. ஸோ ஃபஸ்ட் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சு நான் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வச்சு அதை ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப அதிகமாக இருக்கனால அது ரொம்ப லேட்டானதுனால இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி எடுத்து இருக்க அந்த பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா இதை ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு சாரெல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா அதோடய சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பீட்ரூட்டையும் நான் சாறு எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண பீட்ரூட் பார்த்திங்கன்னா 3 பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம நல்லா பாயில் பண்ணும். இப்போ நம்ம ஒரு கப் ஒரு பீட்ரூட் ஜூஸை நம்ம அதுலேயே 1/2 கப் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இது நம்ம ஸ்கின்னோட டோனை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பாத் பவுடர். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஊற்றுனதோட நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. நம்ம ஒரு கப் ஊற்றுனா அதில் ஒரு 1/2 கப் ஆகிற வரைக்கும் நல்லா அதை பாயில் பண்ண விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த பீட்ரூட்டோட ஹீட் கம்மியாக இருக்குள்ளே நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணணும், அரிசி மாவு ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஹீட்டாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும். அதளவுக்கு நல்லா அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உதிரி வர அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா இது ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக லம்ப்ஸாக இருக்குது. நமக்கு நைஸாக வேணுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான பாத் பவுடர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு வரன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு நைஸாக கிடச்சிரும். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் சலிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் சலிச்சு எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப நாள் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் அந்த சலிச்சுட்டு அது நல்லா ஒரு நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. அதோட ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா பவுடர் ஃபார்மில் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் இந்த பவுடரை. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்க போகும்போது சோப் போட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை உங்கள் ஃபேஸ்க்கு உங்கள் ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமே உங்கள் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் சரி பிரைட்னஸும் சரி இருக்கும்.
ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே நீங்கள் கண்டிப்பாக அதோட டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாத் பவுட்ரு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்க்ரப் கூட. ஏன்னா நம்ம இதில் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட டெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த குளியல் பவுடர். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். 1 வீக் தகுந்த மாதிரி செஞ்சு உங்கள் பாத்ரூமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தினமும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது மேரேஜ் இருக்குது இன்னும் 1 மந்தில், இல்லைனா வந்து 1 வீக்கில் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இதில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக வாட்டர் நீங்கள் குளிக்கும் போது இருக்கிற அந்த வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அண்ட் உங்கள் நெக் ஏரியா இல்லை உங்கள் ஹோல் பாடிலையும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை இது ஒரு நீங்கள் ஃபேஸ் பேக்கப் போடுற மாதிரி இருந்தால் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸ் பேக்காக நீங்கள் தினமும் போடலாம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த அரிசி மாவு நல்லா ஒரு சாஃப்டாக அரைச்ச மாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து தரன்னு இருக்கிறத யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது ரொம்ப நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். நல்லா அரிசி மாவு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஜென்ரல் ஸ்க்ரப்பாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஜென்ரலாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பண்ணாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 மந்தில் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே வந்து பிரைட்டன் ஆகும். நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணணும். கண்டினியூவாக நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் இதை வந்து குளியல் பவுடராக யூஸ் பண்ணுங்கள். 3 மந்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர்ஸை ஆட் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு கமெண்டில் வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து நான் வந்து என்னோடய அபவுட் செக்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் வச்சுருப்பேன். அந்த இதில் போய் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுவுமே ரிப்ளை பண்ணுவேன். ப்ளீஸ் யாருமே உங்கள் ஃபோன் நம்பரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.